ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மினி vlog டே 16 பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்து அது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு தான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஆட் பண்ணல இல்லைன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெருசாக காரம் இருக்காது. ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக எக் கிரேவி, சிக்கன் கிரேவி, பன்னீர் கிரேவி இந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ தேங்காய் பால் சாதம் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோஸ், ஐடியாஸ் தெரியணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.